MCR Pure Cotton Club, formals and casual shirts. Velamal feels proud to honor the physical education teachers with 5 cars and 15 lakhs. உனக்கு இந்த குழந்தை வேணுமா? நீ ஏன் மனுவை கல்யாணம் பண்ணிக்க கூடாது? விடிஞ்சா அந்த பொண்ணுக்கு வேற ஒரு பையன் நிச்சயதார்த்தம். இது 1000 கோடி ரூபாய் ஊழல் இல்ல, அது எத்தனை ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல்னு தெரியாது. அமைச்சர் செந்தில் பாலாஜி பேசும்போது இது எந்த எஃப்ஐஆர் என்ன டேட் அப்படின்றதே இதுல ஒரு கிளாரிட்டி இல்ல அப்படின்றது சொல்றாரு. தமிழ்நாட்டுல டாஸ்மார்க்ல இவ்வளவு ஊழல் நடந்திருக்குன்னு இத்தனை பேர் பேசிய பிறகு கூட ஒரு வருஷத்துக்கு மேல சிறையில் இருந்து வந்த செந்தில் பாலாஜிக்கு அதே துறையை கொடுக்கிறாங்கன்னா எப்படி இவரை குற்றவாளி இல்லை என்று நான் சொல்லுவேன். ஒரு ஒன்லைன் காட்டிடுறாங்க. பாட்டிலிங்ல எப்படி முறைகேடு நடக்குது, டிரான்ஸ்போர்ட்ல எப்படி முறைகேடு நடக்குது, டாஸ்மாக் அவுட்லெட்ஸ் எப்படி முறைகேடு, ஜிஎஸ்டி பேன் நம்பர் இல்லாமலாம் டாஸ்மாக்ல அவுட்லெட் கொடுத்துருக்காங்க. இது ஒரு என்ன நியாயம் சொல்லுது? அப்ப அவ்வளவு முறை நடக்குது, அதை தான் போட்டிருக்காங்க ஈடியில. இது என்ன சொல்ல வர்றாங்கன்னே புரியல அப்படின்னு எனக்கு திரு செந்தில் பாலாஜி சொல்ற எனக்கு தான் புரியல. அண்ணன் துரைமுருகனுடைய ஸ்டேட்மெண்ட், டாஸ்மாக் சரக்குல போதையே இல்ல, அதனாலதான் கள்ளச்சாராயத்தை தேடி போறான். அப்ப எப்படி போதை இல்லாம இருக்கும்? 45% மேல ஆல்கஹால் இருக்கக்கூடிய ஒரு சரக்குல எப்படி போதை இல்லாம போகும்? அப்ப போலி சரக்கு வருதா? திருமாவளவன் அவர்கள் இந்த போராட்டத்தை நாங்க வரவேற்கிறோம் அப்படின்றது சொல்றாரு. திருமாவளவன் அவர்கள் அண்ணாமலைக்கு மெசேஜ் அனுப்பல, திமுக மெசேஜ் அனுப்புற. அவர்களுடைய மது எதிர்ப்பு போராட்டம், மது ஒழிப்பு போராட்டம், அவங்க மது ஒழிப்பு போராட்டமே நடத்தல. டிவிகே மூலம் வர சொல்லுங்க. ஸ்கூல் பசங்க மாதிரி உட்கார்ந்து பாலிடிக்ஸ் பண்றாங்க. டிவிகே என்ன சினிமா ஷூட்டிங்ல அரசியல் பண்ணுவாங்களா? டிவிகே சினிமா ஷூட்டிங்ல உட்கார்ந்து பாட்டு பாடிட்டு நடிகைகளோட இடுப்பை கிள்ளிட்டு அரசியல் பண்ணிட்டு இருக்காரு விஜய். எனக்கு அதுல உடன்பாடு இல்ல. அவரை ஒர்க் ஃப்ரம் ஹோம் பொலிட்டிஷியன் சொன்னால எனக்கு உடன்பாடு இருக்கு. இந்த அதிமுக, பாஜக உள்ளிட்ட கட்சிகளே ஒரு 3 மாசம் முன்னாடி இருக்கு சும்மா தான் இருந்தாங்க. இடுப்பை கிள்ளவர்னு சொல்ல ஒத்துக்க முடியாது. அது அவருடைய தொழில், நடிப்புங்கிற ஒரு தொழில். தொழில சினிமாக்கு நூறு செய்றாரு. சரி, இதே அண்ணாமலை அவர்கள் எம்ஜிஆர் என்ன சொல்றாரு? 50 வயதுல அவர் ஏன் அரசியலுக்கு வரணும்ன்றாரு. அதை எப்படி பார்க்கணும்? எத்தனை வயசுனாலும் வரணும். எத்தனை வயசுல வரணும்னு ஏதாவது கணக்கு இருக்கா? அப்படியே மாத்தி திரு அண்ணாமலை 37 வயசுல ஏன் அரசியலுக்கு வந்தீங்கன்னு கேட்டிருந்தாங்கன்னா, நீங்க தான் கோயம்புத்தூர் காலேஜ்ல முடிச்சோடனே அப்படியே அரசியலுக்கு வந்துருக்கீங்க தானே. தாவேக்கா இதுக்கு பதிலும் கொடுக்குறாங்க. நீங்க சரியா படிக்கல. தாவேக்காவுடைய திரு ஆனந்த் அவர்கள் பெயர்ல வந்த அறிக்கை நியாயமற்றது. அது இந்த பி டீமாங்கிற சந்தேகத்தை உறுதிப்படுத்தக்கூடியது. அறிக்கை கொடுத்த ஈடி அறிக்கை கொடுத்த மறுநாள் பிஜேபி ஆர்ப்பாட்டம் பண்ற அன்னைக்கு தாவேக்கால அறிக்கை கொடுக்குறாங்க. ஈடி என்ன நடவடிக்கை எடுத்திருக்குன்னு எனக்கு புரியவே இல்லை. இது உங்களுடைய மறைமுக ஆட்டம்ன்றாரு, உங்களுடைய கண்ணாமூச்சி ஆட்டம்ன்றாரு, நீங்க உள்குத்துன்றாரு. அப்ப என்ன கணக்கு? ஐயோ திமுக சொல்லிட்டமே, நம்ம மக்கள் தப்பா புரிஞ்சிருவாங்களே. அப்ப பிஜேபி சொன்னாதான் நம்ம பாலிசி ஒத்துரும். தென்னை மரத்துல ஒரு குத்து, பனை மரத்துல ஒரு குத்து. ஈடியை கையில வச்சிருக்கிறது மத்தியில் ஆளக்கூடிய பாஜகவா இருக்கு. அந்த பவரை கையில வச்சுக்கிட்டு அது மூலியமாவே அவங்க ஆக்ஷன் எடுத்துட்டு போலாமே. தமிழ்நாட்டுல எதுக்கு இந்த நாடகத்தை போடுறீங்க அப்படின்றது தான். ஈடிக்கு என்ன ஆக்ஷன் இருக்குன்னு சொல்லணும். டாஸ்மாக் கடையில 3 அதிகாரமா? என்ன அதிகாரம் இருக்கு? விசாரிச்சு அதுல என்ன நடந்தது? டாஸ்மாக் கடையில ஈடியால 3 சார் நாளைக்கு 1000 கோடி ரூபாய் முறைகேடு நிரூபணம் ஆயிடுச்சு சார். சரிங்களா? முறைகேடு நிரூபணம் ஆயிடுச்சு. டாஸ்மாக் கடையை மூட முடியுமா ஈடியால? வணக்கம் சார். சார், இந்த டாஸ்மாக் 1000 கோடி ஊழல், இதை எடுத்து பாஜகவினுடைய போராட்டம், நேற்று குறிப்பா காவல்துறையினருடைய நடவடிக்கை குறித்து அண்ணாமலை பேசியிருந்தது. நேற்று நடந்ததெல்லாம் எப்படி பாக்குறீங்க சார்? முதல்ல இந்த போராட்டம் நிறைய விஷயம் பார்க்கணும். ஒன்று, இது 1000 கோடி ரூபாய் ஊழல் இல்லை, அது எத்தனை ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல்னு தெரியாது. 1000 கோடி ரூபாய்க்கான ஆதாரங்கள் கிடைச்சிருக்குன்னு அவங்க சொல்றாங்க. அது ஸோ 1000தோட முடிஞ்சிருமான்னு சொல்ல முடியாது. ஆதாரம் கிடைக்காம எவ்வளோ இருக்குன்னு அவங்களுக்கும் தெரியாது. அவங்க சொன்னது பாட்டிலிங் சென்டரில் பார்த்தோம், மேனுஃபேக்சரிங் இடத்துல நம்ம பார்க்குறோம், ப்ரொடக்ஷன் இடத்துல பார்க்குறோம், அவுட்லெட்ஸில் பார்க்குறோம், டாஸ்மாகோடைய ஜிஎம் ஆஃபீஸில் பார்க்குறோம். இது மாதிரி எல்லா இடங்கள்லையும் நம்ம பார்க்கும்போது இதோட கனெக்டிவிட்டி கிடைக்குது. இது நம்ம கிடைச்சிருக்கக்கூடிய விஷயங்கள் 1000 கோடி ரூபா வரைக்கும் போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது 1000 கோடியோடு முடிஞ்சிருதுன்னு சொல்ல முடியாது. அது ஒரு பக்கம். ரெண்டாவது, டாஸ்மாகில் ஒரு ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னால் அதை எதிர்கட்சிகளுடைய வேலை அதை எக்ஸ்போஸ் பண்ணுறது, அதை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கிறது. அரசாங்கத்துடைய வேலை அப்படி இல்லை அப்படின்னு சொல்லி நிரூபிக்கிறது. இதுதான் உலக நடைமுறை. அப்போ எதிர்கட்சிகள் போராட்டம் நடத்த தான் செய்வார்கள், போராட்டம் நடத்த தான் வேணும் அப்படின்னு மரியாதைக்குரிய முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் சொல்லியிருக்கிறாரு. இந்நாள் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. எதிர்கட்சிகள் அரசியல் பண்ணாமல் பின்னாடி அவியலா பண்ணுவாங்க அப்படிங்கிறது திரு ஸ்டாலின் அவருடைய ஸ்டேட்மெண்ட். அண்ட் கலைஞர் அவர்கள் எதிர்கட்சிகள் அப்படி தான் இருக்கணும், அதனால தான் எதிர்கட்சிகளாக இருக்கக்கூடாது, தவிர எதிர்கட்சிகளாக இருக்கணுங்கிறது அவரும் சொல்லியிருக்காரு. அப்போ இவங்க எதிர்கட்சியாக ஒரு விஷயத்துக்கு அதிமுக அதை முன்னெடுக்கல, இவங்க ஒரு முன்னெடுக்கிறாங்க, அதில் என்ன தப்பாக முடியும்? அண்ட் அவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் நாங்கள் தலைமை அலுவலகத்தை நாங்கள் முற்றுகையிடப்படுறோம். அப்போ அங்கேயே காவல்துறை தலைவர் ஓப்பனாகவே அறிவிச்சிருக்கலாம், நீங்கள் தனியாக கொடுத்தா நீங்கள் காவல்துறை, அதாவது தலைமை அலுவலகத்தில் தாளமுத்து நடராஜனுடைய மாளிகையில் நாங்கள் முற்றுகையிட முடியாது, அது பொது இடம், அது மக்கள் போக வர இடம், சாலை இருக்குது, அங்கே முடியாது. உங்களுக்கு ஆர்ப்பாட்டம் நடத்துறதுக்கு அனுமதி நாங்கள் இடம் வச்சிருக்கோம், நீங்கள் சேப்பாங்க ஸ்டேடியத்தில் வச்சு பண்ணிக்கோங்க, எதிர வச்சு பண்ணிக்கோங்க, இல்லை நீங்கள் வல்லூர் படத்தில் வச்சு பண்ணிக்கோங்க, சென்னையில் இந்த இடத்துல வச்சு வேற எங்கேயா பண்ண பண்ணிக்கன்னு சொல்லலாம் முடிஞ்சு. அப்போ அவங்க அறிவிச்சிருந்தாங்கன்னா அதற்கப்புறம் அந்த பால் பிஜேபி கோர்ட்டில் இருந்திருக்கும்.
அப்போ உங்களுக்கு தான் அனுமதி கொடுக்குறாங்களா அங்கே போய் பண்ணுங்க அப்படின்னா முற்றுகைக்கு அனுமதி கிடைக்காது. அவங்க ரொம்ப தெளிவு, அதெல்லாம் அவங்களுக்கு தெரியும். அப்போ கிடைக்காதுன்னா நாங்கள் இங்கே கொடுக்க தயாராக இருக்கோம், இடத்த மாற்றி கேட்டால் கொடுக்க தயாராக இருக்கும்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாங்கன்னா அதுக்கப்புறம் பிஜேபி பண்ணது அதீதமாக இருக்கும். உங்களுக்கு தான் ஏன்னா மக்கள் யாரும் இந்த பிரச்சனையை கொண்டு வரணும்னு விரும்புவாங்களே தவிர தாளமுத்து நடராஜன் மாளிகையை தான் ஸ்ட்ரைக் பண்ணணும்னு யாரும் விரும்ப மாட்டாங்க. உங்களுக்கு புரியுங்களா? அப்போ வந்து அது மக்கள் இது வெளிவரும் விரும்புவாங்க, அது ஒன்று குழப்பம். அப்போ அங்கே தான் ஆர்ப்பாட்டம் கொடுத்துட்டாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ காவல்துறை வந்து இது எப்படியாவது அமைக்கணுங்கிற ஒரு முயற்சி வந்து பிஜேபிக்கு நல்ல ஒரு ஸ்கோப்பை கொடுத்துருச்சு. நேற்று ஒரு நாள் பிஜேபி வந்து அந்த ரவுண்டில் வந்து முந்துது. அவருடைய போராட்டம் ரொம்ப சிறப்பாக வந்துச்சு. அவங்க வந்து போராட்டம் பூரா கைது பண்ணது, அவங்களை தாமதமாக விடுதலை பண்ணது. நாராயண திருப்பதி சொல்லியிருக்காரு எங்கே வைக்கிறதுனே தெரியாமல் சுற்றிக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னு. ஸோ மண்டபம் பூரா ஃபுல்லு, எந்த மண்டபத்தில் வைக்கன்னு தெரியல. பாதி மண்டபத்தில் பாத்ரூமில், பாதி மண்டபத்தில் தண்ணி இல்லை. அந்த மண்டபத்துக்காரங்களுக்குலாம் காசு கொடுத்துருக்க மாட்டாங்க. அப்போ அந்த மண்டபத்துக்காரங்களும் இபி பில் வேஸ்ட்டு. அவங்க போலீஸ்காரங்க காசு கேட்க முடியும், இபி பில் அவங்க பூரா கவலை இருப்பாங்க. மோட்டரை பூரா ஆஃப் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த ஆள் வந்து சாவி கொடுத்துட்டா ஓடி போயிருப்பாரு. அவங்களுக்கு என்னாச்சுன்னு தெரியாது. பள்ளிக்கூடத்தோட வேலைநாட்டு வந்தாங்க. பள்ளிக்கூடத்தை வேலை என்ன சொல்லியிருப்பாங்க, ஒரு கட்சிக்காரன் 4 பேர் அரசு பண்ணி ஒரு பள்ளிக்கூடத்தை வேணும். அப்போ எந்த அளவுக்கு வந்து அவங்க பிளானாக இல்லாமல் இருந்திருக்காங்கன்னு யோசிக்க வேண்டியிருக்கு. ஸோ இதனுடைய ஆரம்பம் அப்படின்னு பேசும்போது அமைச்சர் செந்தில் பாலாஜி பேசும்போது இது எந்த எஃப்ஐஆர் என்ன டேட் அப்படின்றதே இதில் ஒரு கிளாரிட்டி இல்லை அப்படின்றத சொல்றாரு. அது வந்து ஊடகங்கள் ஏமாந்துருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் சொல்றாரு. ஊடகங்களும் குறுக்கு கேள்வி கேட்க மாட்டாங்கிற தைரியத்தை சொல்றாரு. அவருக்கு இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் தெரிஞ்சிருக்கல. ஊடகங்கள் நம்மகிட்ட எப்படி நடந்துக்குவாங்க, மற்ற கட்சி எப்படி நடந்துக்குவாங்க தெரியுமில்ல. ஸோ திமுக ஊடகங்கள் நடந்து எப்படி நடந்துக்கும் அவருக்கு தெரியுமில்ல. அதனால வந்து சொல்றாரு. ஆனால் இயல்புல தெரிஞ்ச விஷயம் என்ன, டெரருங்கிற ஒரு வார்த்தை இல்லைன்னா என்ஐஏ உள்ள என்ட்ராகாது. அது வந்து சுப்ரீம் கோர்ட்டோ ஹைகோர்ட்டோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ ஸ்டேட் கவர்மெண்ட்டோ ஆர்டர் போடாமல் சிபிஐ உள்ள வராது. ஏற்கனவே ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் போட்ட எஃப்ஐஆர் இல்லாமல் இடி உள்ள வராது. இது எல்லாமே வந்து ரூல். அப்போ தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்டோட எஃப்ஐஆர் எல்லாம் வரமாட்டாங்க. இவங்க வந்து ஆந்திராவில் ஒரு எஃப்ஐஆர் பார்த்தேன், தெலுங்கானாவில் ஒரு எஃப்ஐஆர் பார்த்தேன், உங்களை வந்து பிடிச்சேன்னு சொல்லி சொல்ல போகல. தமிழ்நாடு கவர்மெண்ட் போட்டிருக்கக்கூடிய எஃப்ஐஆரில் வந்து எடுக்கிறாங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் என்னென்ன எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க, டாஸ்மாக் எதிராக தானே. இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு எஃப்ஐஆர் போட்டிருக்குன்னா அது வந்து அறநிலைத்துறையில் ஒரு முறையீடு நடந்திருக்கு, அது வந்து மீன்வளத்துறையில் ஒரு முறை நடந்திருக்குங்கிறது இங்கே வர மாட்டாங்கல்ல. அப்போ டாஸ்மாக் ரிலேட்டட் தானே. டாஸ்மாக் ரிலேட்டட்னா உங்களுக்கு 18,000 வழக்குகள் இருக்கா, எந்த வழக்குனே தெரியலையப்பா சொல்றதுக்கு. உங்களுக்கு புரியுங்களா? ஒரு 100 வழக்கு இருந்திருக்குமா மொத்தமா? அந்த 100 வழக்கில் எந்த வழக்கு ரிலேட் பண்ணி பார்த்துட வேண்டியதானே. அப்போ எந்த எஃப்ஐஆர்னே தெரியல, எந்த டேட்னே தெரியல. எந்த ஏடிஎம்கே பீரியடில் போட்டதாக இருக்கட்டும், டிஎம்கே பீரியடில் போட்டதாக இருக்கட்டும், தமிழ்நாட்டு கவர்மெண்டோட எஃப்ஐஆர் தானே. சரி, நீங்கள் இப்போ ஜெயிலுக்கு போயிட்டு வந்தீங்களே, அது ஏடிஎம்கே பீரியடில் போட்ட கேஸில் தானே. அதோட நீட்சியாக தானே இடி பிடிக்குது. கேஸ் வந்து ஏடிஎம்கே பீரியடில் போடப்பட்டது, டிஎம்கே புகார் கொடுத்து போடப்பட்டது, சரிங்களா. ஆனால் அதில் வந்து நீட்சியாக தான் இடி பிடிக்குது. அப்போ எந்த வருஷ கேஸாக இருந்தானே தமிழ்நாட்டில் டாஸ்மாகில் முறைகேடு நடக்குது அப்படின்னு டிஎம்கே பீரியடில் போட்டிருந்தாலும் ஏடிஎம்கே பீரியடில் போட்டு விசாரிக்கணுமா, விசாரிக்கக்கூடாதா? ரைட். அது பழைய எஃப்ஐஆர், ஏதோ ஒரு எஃப்ஐஆர், போன வருஷத்து எஃப்ஐஆர், போன ஆட்சியோட எஃப்ஐஆர் எடுத்துட்டு போட்டோம். இப்போ நான் போய் பார்த்தாலே எனக்கு இவ்வளவு ஊழல் தெரிஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்கல்ல. அதுக்கு பதில் சொல்லுங்க, அது எந்த எஃப்ஐஆர்னே தெரியாமல் போட்டோம். இவங்களா ஒரு பொய் வேலை பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க சார். நான் சொன்னேன் பிஜேபி கவர்மெண்ட் ஏவழி விடுது, ஏவல் துறை எல்லாம் வச்சுக்கோங்க. இப்போ நான் போனாலே எனக்கு இவ்வளவு இருக்கு. பாட்டில் அவங்க வந்து ஒரு ஒன்லைன் காட்டிடுறாங்க. பாட்டிலிங்ல எப்படி முறைகேடு நடக்குது, டிரான்ஸ்போர்ட்ல எப்படி முறைகேடு நடக்குது, டாஸ்மாக் அவுட்லெட்ஸ்ல எப்படி முறைகேடு, ஜிஎஸ்டி பேன் நம்பர் இல்லாமலாம் டாஸ்மாக்ல வந்து அவுட்லெட் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு என்ன நியாயம் சொல்லுங்க? ஒரு சாதாரண கடையில் கூட நம்ம வந்து எல்லாருக்கும் நீ பேன் இல்லாமல் இருக்க முடியாது, ஜிஎஸ்டி இல்லாமல் எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ஒருத்தருக்கு ஆர்டர் டெண்டரில் கொடுக்குறீங்க, டெண்டரில் முறையாக நடந்திருக்கு, பாட்டிலுக்கு 10 ரூபா வந்து நடந்திருக்கு. நாங்கள் டாஸ்மாகுடைய நண்பர்கள் அங்கே போய் குடிமான்கள் போயிட்டு வந்ததை நாங்கள் எடுத்து போட்டிருக்கோம். எடுத்து பாருங்க, அத்தனை பேரும் சொல்கிறாங்க, ஒருத்தர் பாக்கி இல்லாமல் சொல்கிறாங்க. ஆமாம் 30 ரூபா 40 ரூபா வாங்குறாங்க. காலையில் கடை திறக்கிறதுக்கு முன்னாடி வாங்கினா இன்னும் கூட வாங்குறாங்க. அப்போ காலைல கடை திறக்கிறதுல ஒரு இல்லீகாலிட்டி நடக்குது, அது தெரியாதா? அண்ணாமலை எப்போ கிளம்புவார், தமிழிசை எப்போ கிளம்புவாங்கன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குது. கடையை எப்போ திறப்பாங்கன்னு தெரியலையா? ஒரு தெருக்கு 12 கடையாக இருக்குது, என்ன சார் ஒன்றுங்களா ஒன்றும் பண்ண முடியலன்னு சொல்கிறதுக்கு. அப்போ நீங்கள் அந்த கடையை எப்படி 12 மணிக்கு முன்னாடி எப்படி சொல்கிறாங்களா இல்லையா? மக்கள் 12 மணிக்கு முன்னாடி போனால் 40 ரூபாங்க, இப்போ போனால் 10 ரூபா தாங்க. அப்போ அவ்வளோ முறை நடக்குதா இல்லையா? அதை தான் போட்டிருக்காங்க இடியில். கடையில் நடக்குது, ரீட்டைலில் நடக்குது, டிரான்ஸ்போர்ட்டில் நடக்குது, பில்லிங்கில் நடக்குது, பாட்டிலிங்கில் நடக்குது, எங்கெங்க என்ன நடக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் இது என்ன சொல்ல வர்றாங்கன்னே புரியல அப்படின்னு எனக்கு திரு செந்தில் பாலாஜி சொல்ற எனக்கு தான் புரியல. இல்ல அவர் சொல்லும்போது இப்போ அண்ணாமலை அவர்கள் 1000 கோடின்னு மென்ஷன் பண்றாரு. அது அவர் என்ன சொல்றாரோ அதை வந்து இடி திரும்ப சொல்லுது அப்படின்றத தான் அவர் பதிவு பண்றாரு. சிஏஜி ரிப்போர்ட்ல வந்து ஒரு பயங்கரமான ஊழல் நடந்திருக்குன்னு சொல்லி சொன்னாங்க 2Gல. சுப்ரீம் கோர்ட் அது அப்படியே வந்துச்சு. அப்ப என்ன சொல்ல போறீங்க? பிஜேபிக்கும் சிஏஜிக்கும் சுப்ரீம் கோர்ட்டுக்கும் ஒரு நெக்ஸஸ் இருக்குன்னு சொல்ல போறீங்களா? இவர் ஒரு நம்பர் சொல்றாரு, 1000 கோடிங்கிற ஒரு பெரிய நம்பருங்கிறக்கா சொல்றாரு. இவங்க வந்து சொல்றாங்க, நான் உங்களுக்கு அதுதான் முதல் வரியிலேயே சொன்னேன், நீங்க பின்னாடி எங்க வரப்போறீங்கன்னு முதல் வரி சொன்னேன். அவர்கள் சொல்வது 1000 கோடியோடு முடிந்து விடவில்லை, ஏன் கையில இருக்கக்கூடிய பேப்பருக்கு 1000 கோடி தெரியுதுன்றாங்க. இன்னும் தமிழ்நாடு முழுக்க போலையே, தமிழ்நாடு முழுக்க 4000 டாஸ்மாக் 5000 டாஸ்மாக் 5000 கடைக்கு போலையே. அவங்க செலக்டடா ஒரு 5 கடைக்கு போறாங்க, அதோடைய குடோன்ஸுக்கு போறாங்க, அப்புறம் பாட்டிலிங் இடத்துக்கு போறாங்க, ப்ரொடக்ஷன் இடத்துக்கு போறாங்க.
4000 கடைக்கும் போலே 4000 கடைக்கு போயிருந்தாலும் இருக்கும். அதுவும் போக இன்னைக்கு நாள் பில்லாக எடுத்துருக்கும். உங்களுக்கு வந்து இப்போ ஒரு பாட்டிலிங் கடைக்கு போயிருக்காங்க, இல்லாட்டி வந்து ஒரு டிரான்ஸ்போர்ட் கம்பெனிக்கு போயிருக்காங்கன்னா அது 10 நாள் பில்லு கிடைக்கும், 15 நாள் போயிருக்கும். 3 வருஷம் பில்லு கிடைக்காதுல்ல, 5 வருஷம் பில்லு கிடைச்சிருக்காதுல்ல. அப்போ முன்னாடி என்னச்சுன்னு தெரியாது, மொத்தம் எவ்வளோங்கிறது தெரியாது. இந்த கவர்மெண்ட்டே 4 வருஷமா ஆட்சியில் இருக்கு, ப்ரீவியஸ் கவர்மெண்ட்லேருந்து ஏதாவது இருக்குதான்னு தெரியல. அப்போ அவங்களுக்கு தெரியாது 1000 கோடி ரூபாங்கிறது மொத்த ஊழல் கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் உங்களுக்கு நான் சொன்னால சிஏஜியில் வந்து 35,000 கோடி சொல்லியிருந்தாங்க, சுப்ரீம் கோர்ட் வந்து 1,70,000 கோடி சொல்லிச்சு. அப்போ இந்த நம்பர் எப்படி அந்த நம்பர்? அப்போ அன்னைக்கு அவங்க ஃபைண்டிங்ஸ் இது. அப்போ வந்து அவங்க 35,000 தானே சொன்னாங்க, நீங்கள் எப்படி 1,76,000 கோடி சொன்னீங்க? இது இல்லை, 1,76,000 கோடிங்கிறது இறுதியில் வந்த நம்பர். 35,000 கோடின்னு அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பேப்பர் நம்பர். ஒரு எதிர்க்கட்சி தலைவராக அவர் சொல்றாரு இதில் பல ஆயிரம் கோடி இருக்குன்றார். பல ஆயிரம் கோடி இருக்கு, 1000 கோடின்றார். அதே நம்பர் அவங்க வந்து இப்படி வந்துருச்சு. என்ன இப்போ நான் சொல்றேன், அதிமுக ஆட்சியில் நடந்த ஊழல்களை திமுக நீங்க போய் முறைகேடு சொன்னீங்களா இல்லையா? கவர்னர்கிட்ட புகார் கொடுத்தீங்க, ஊழல் தடுப்பு கொடுத்தீங்களா இல்லையா? திமுக ஆட்சி நடக்கிற ஊழலை ஏடிஎம்கே மற்ற கட்சிகளும் டாக்டர் கிருஷ்ணசாமி உட்பட எல்லாருமே கொடுக்குறாங்களா இல்லையா? அப்போ அவங்களுக்கு எப்படி தெரிஞ்சு நீங்க ஏன் கேட்க மாட்டேன்றீங்க? ஏடிஎம்கே ஆட்சியில் நடந்த ஊழல் உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? அப்போ நீங்க உள்ள ஆள் வச்சிருந்தீங்களா? நீங்க போய் புகார் கொடுத்தீங்களா? இவ்வளவு ஊழல் கவர்னர் புகார் கொடுத்தீங்க, ஊழல் தடுப்பு கொடுத்தீங்களா இல்லையா? அப்போ டிஎம்கே ஆட்சியில் நடக்கிறது வந்து ஏடிஎம்கே கொடுத்தாங்க, அப்போ அவங்களாம் எப்படி கொடுக்குறாங்க? அப்போ அண்ணாமலை உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்குறீங்க. தெரிஞ்சே கொடுத்தாருன்னு வச்சுக்கோங்களேன், ஈடிக்கும் அவருக்கு ஒரு நெக்ஸஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அப்படியே கொண்டு போங்களேன். என்ன தப்பு? ஊழலை ஒழிக்கணுமா கூடாதா? ஊழலை எதிர்க்கணுமா கூடாதா? அரசியல் கட்சியோட வேலைகள் அது இருக்குதா இல்லையா? அப்போ தொடர்பு இருந்தாலும் என்ன தப்புன்றேன். தொடர்பு இருக்குங்கிற இடத்துக்கு நான் போல, இருந்தாலும் என்ன தப்புன்னு. அப்போ நீங்க எல்லாம் வந்து புகார் கொடுப்பீங்க, அதிமுக மேல திமுக, திமுக மேல அதிமுக, மற்ற கட்சிகள்லாம். உங்க மேல ஒரு பாஜக கொடுக்க கூடாதா? திரு அண்ணாமலை அவர்கள் சொல்லும்போது 40,000 கோடி வரைக்கும் நடந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு. இது என்னோட சொல்லிக்கிறேன், அதான் சொல்றாரு. அதனால முதல்ல சொன்னாங்க 1000 கோடிங்கிறது இவர் சொன்னாரு, அவர் சொன்னார். அப்ப 40,000 கோடி நம்புற இடி சொல்லலையே. இப்போ சத்தீஸ்கரை காட்டிலும் டெல்லியை காட்டிலும் இது ஒரு பெரிய விவகாரமா தமிழ்நாட்டில் மாறும் அப்படின்ற ஒரு கருத்தையும் முன்வைக்கிறாரு. ஒரு மூத்த பத்திரிகையாளரா இது எவ்வளவு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் பாக்குறீங்க? தாக்கத்தை ஏற்படுத்தணும்னு விரும்புறேன். இது வந்து ஒரு தெரியணும்னு நான் விரும்புறேன். எனக்கு வந்து முறைகேடு நடந்திருக்கா இல்லையான்னு தெரியணும். எனக்கு வந்து செந்தில் பாலாஜி என்ன போறாரு, தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன போகுது, அது எனக்கு கவலை இல்லை. எனக்கு இது முறைகேடு நடந்திருக்கா இல்லையான்னு தெரியணும். சாமானிய மக்கள் நான் வந்து பார்க்குறேன், டாஸ்மாக் அவுட்லெட்ஸ் வந்து முறைகேடுகள் மொத்த உருவமாக இருக்கு. அதை யாரும் மறுக்க முடியாது. நம்ம ஏற்கனவே சொன்ன போல கண்ட நேரத்துக்கு திறக்கிறது, கண்ட நேரத்துக்கு மூடுறதே கிடையாது. 24/7 ஓடிட்டு இருக்கு. வேற விலை வச்சு கொடுக்குறாங்க. நல்ல சரக்கு இருக்கா இல்லையா? அண்ணன் துரைமுருகனுடைய ஸ்டேட்மெண்ட், டாஸ்மாக் சரக்குல போதையே இல்லை, அதனால தான் கள்ளச்சாராயத்தை தேடி போறான். அப்போ எப்படி போதை இல்லாமல் இருக்கும்? 45% மேலே ஆல்கஹால் இருக்கக்கூடிய ஒரு சரக்குல எப்படி போதை இல்லாமல் போகும்? அப்போ போலி சரக்கு வருதா? எங்கேயாவது பில்லு கொடுத்து நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? எங்கேயாவது விலைப்பட்டியல் வச்சு நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு பெட்டி கடையில் விலைப்பட்டியல் விலைன்னா விற்பனை வரித்துறை போய் ரைடு பண்ணுவாங்க. ஒரு பெட்டி கடையில் அரிசி, சன்னரகம், ஐயாரெட்டு, பொன்னி, சீரக சம்பா அப்படின்னு விலை போட்டு போடணும். நல்ல எண்ணெய், கடல் எண்ணெய், விவிஎஸ், விவிஎம், இதயம்னு நீங்க எழுதணும். அப்படி நீங்க வந்து டாஸ்மாக் கடை எழுதியிருக்காங்களா? பீர் இவ்வளவு, பிராண்ட் இவ்வளவு, ஃபுல் இவ்வளவு, ஆஃப் இவ்வளவு, குவார்டர் இவ்வளவு எழுதியிருக்காங்களா? அப்ப விலைப்பட்டியல் கிடையாது, பில்லு கிடையாது, வேலை கூட வச்சு விற்கிறீங்க, 24 நேரம் விற்கிறீங்க. பள்ளிக்கூடத்து பக்கத்தில் இருக்கு, கோயில் பக்கத்தில் இருக்கு, கோயில் பக்கத்தில் பள்ளிக்கூடத்து பக்கத்தில் குடியிருப்பு இருக்கக்கூடாதுன்னு இருக்கா இல்லையா ரூல்ஸ்ல? அங்க பக்கத்தில் கடை இருக்குதா இல்லையா? இப்படி வருது. அப்ப மொத்த முறைகேடு பண்ணிக்கிட்டு அப்புறம் அது வெளியே வரணும்ல, அது என்னன்னு தெரியணும்ல. அது நான் வரணும்னு விரும்புறேன், இல்லைன்னு நிரூபணம் மட்டும் பரம சந்தோஷப்படுறேன். இப்போ வந்து நம்ம பார்க்குற விக்கிரவாண்டி இடைத்தேர்தல், மற்ற தேர்தலாம் வந்து அந்த இடத்துல போட்டிட்டவங்கலாம் நியாயமா போட்டிட்டு இருக்காங்கன்னு நீதிமன்றம் சொல்லிடுச்சு. அவங்களை எதிர்த்து தயானி மரணம் மாதிரி பலர் எதிர்த்து வழக்கு போடுறாங்க. அவர் வெற்றி பெற்ற செல்லான்னு, வெற்றி பெற்ற செல்லும் சரியா தான் ஜெயிச்சிருக்காங்க, கரெக்டாக தான் எலெக்ஷன் சொல்லிட்டாங்க. சந்தோஷம் தானே நமக்கு. இந்த நீதிமன்றம் சொல்ல ஏற்க முடியாது, நம்ம சொல்லலையே. அந்த மாதிரி நாளைக்கு திரு செந்தில் பாலாஜி வந்து நிரபராதி வெளியே வரட்டும். 2G கேஸ்ல ஆராசா வந்திருக்காருல, இன்னைக்கு தேதிக்கு ஆராசா 2G கேஸ்ல நிரபராதி தானே. ஹைகோர்ட் இனிமே ஏதாவது சொன்னா தானே உண்டு. அவர் வந்து விசாரணை நீதிமன்றத்தில் விடுவிக்கப்பட்டிருக்காரு. அது மாதிரி விடுதலை வாங்கிக்குவாங்க, சந்தோஷப்படுவோம் நம்ம. அன்னைக்கு நான் சொல்றேன் வந்து 2Gல சரி டாஸ்மாக் அவர்களை தமிழ்நாடு பாஜக வந்து போய் சொல்லிச்சு நான் சொல்லிட்டு போறேன். அப்ப நீதிமன்றத்துக்கு போக கூடாதா? வழக்கு வேணும்ல, உண்மை தெரியணும்ல. அது சத்தீஸ்கர் மாதிரியா, டெல்லி மாதிரியா, ஆட்சிக்கு ஆபத்தா, அதெல்லாம் என் பிரச்சனை. எனக்கு இதுல ஒரு முறைகேடு இருக்கிறதுக்கான பிரைம பசி தெரியுது, அது என்னன்னு பார்க்கணும். இப்போ இப்படி புரிஞ்சுக்கிறேன் சார். இப்போ இந்த போராட்டம் இன்னும் வீரியமாகணும், இதுல இருக்கக்கூடிய உண்மைத்தன்மை வெளியே வரணும்னு. ஆனா அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் பேசும்போது சொல்றாரு, இந்த போராட்டம் அப்படின்றது முதலமைச்சருடைய கால் தூசுக்கு பெறாது அப்படின்னு பேசுறாரு. கடுமையான வார்த்தையை பயன்படுத்தி அண்ணாமலை அவர்கள் குறித்து பேசுறாரு. ஊபியில நீங்க உத்தரப்பிரதேசத்துல போயிட்டு ஆணி அடிக்க முடியுமா, நாங்களே ஆணியை ஸ்பான்சர் பண்றோம்னு அவருடைய பேச்சு எப்படி பாக்குறீங்க? அதெல்லாம் ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்ஸு. அது எல்லா கட்சிக்காரரும் அதை விட சளைக்காமல் அண்ணாமலை பேசுவார். அதை விட சளைக்காமல் பேசுறதுக்கு அந்த கட்சியில் அமர் பிரசாத் ரெட்டிலேருந்து இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அது பொலிட்டிக்கலாக அவங்க பேசியிருக்க ஸ்டேட்மெண்ட்டுக்கு நம்ம வந்து சொல்றது.
இல்லை அதே சமயத்தில் சார் நீங்கள் சொன்ன மாதிரி அண்ணாமலை அவர்கள் விஜய் அவர்கள் குறித்து பேசியிருந்தது அப்படின்றது, இந்த இடுப்பு கல்றது, டான்ஸ் ஆடுறது அப்படின்றது எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. அவரை ஒர்க் ஃப்ரம் ஹோம் பொலிட்டிஷியன் சொன்னால எனக்கு உடன்பாடு இருக்கு. அதை நான் புரிஞ்சுக்கிறேன். ஏன்னா ஒரு பார்ட் டைம் பொலிட்டிஷனாக வர முடியாது, ஒரு ஃபுல் டைம் பொலிட்டிஷனாக இருக்கணும். நீங்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாதிரி நீங்கள் பண்ண முடியாது, நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனால் நான் அவரு மே மாதத்துக்கு பிறகு வருவாருன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். ஏன்னா மே மாதம் வரைக்கும் ஷூட்டிங் இருக்குதா எனக்கு தகவல் இருக்குது. அதுக்கு பிறகு வந்து வருவாங்கன்னு அவருடைய டப்பிங் ஷூட்டிங்லாம் முடிச்ச பிறகு வருவார்னு நினைக்கிறேன். அது போக இன்னும் அடுத்த மே மாதம் வரைக்கும் அவருக்குன்னு ஒரு வருஷம் டைம் இருக்குது. அதனால அவர் போடலாம். இந்த அதிமுக, பாஜக உள்ளிட்ட கட்சிகளே ஒரு 3 மாதம் முன்னாடி வரைக்கும் சும்மா தான் இருந்தாங்க. அப்போ இப்போ எலெக்ஷன் இயர் வந்துருச்சு. இன்னும் 2025 அப்புறம் தான் இவங்க பூரா பயங்கர ஆக்டிவாக இருக்காங்க. போன நான் வந்து கரடியாக கற்றுனேன். வெள்ளத்துக்கு நீங்கள் என்னப்பா பண்ணீங்கன்னு கேட்டேனே. அன்னைக்கு வெள்ளம் வந்தபோது இங்கே யாரும் பண்ண ஆர்ப்பாட்டம் பண்ணலையே. ரொம்ப 10 தடவை சொன்ன பிறகு தானே சேகர்பாபும் எடப்பாடி பழனிசாமி போய் பார்த்தாங்க, கிருஷ்ணகிரியில் போய் வெள்ளத்தை பார்த்தாங்க. அங்கே வெள்ளமே ஒரு பிரச்சனை ஆக்கப்படலையே. அப்போ மக்களுடைய பிரச்சனை அவங்க எதிர்ப்பு எல்லாம் எலெக்ஷன் இயரில் பார்த்துன்னு விட்டாங்க. இப்போ எலெக்ஷன் வந்துருச்சுன்னா எல்லா விஷயம் எடுக்கிறாங்க. அது அண்ணா பல்கலைக்கழக மாணவியாக இருக்கட்டும், கோயம்பேடு சிறுமியாக இருக்கட்டும், டாஸ்மாக எல்லாத்தையும் எடுக்கிறாங்க. இனிகா சந்தோஷம், இப்போயாவது எடுக்கிறாங்களே மக்கள் பிரச்சனைங்கிற ஒரு சந்தோஷம் தான். அப்போ வந்து அவர் பார்ட் டைம் பொலிட்டிஷியன் சொல்ல நம்ம புரிஞ்சுக்கலாம், ஒர்க் ஃப்ரம் ஹோம் பொலிட்டிஷியன் சொல்ல புரிஞ்சுக்கலாம். இடுப்பை கிள்றவர்னு சொல்ல ஒத்துக்க முடியாது. அது அவருடைய தொழில், நடிப்புங்கிற ஒரு தொழில். தொழிலில் சினிமாவுக்கு 100 செய்கிறார். சரி, இதே அண்ணாமலை அவர்கள் எம்ஜிஆர் என்ன சொல்வார்? இதே அண்ணாமலை அவர்கள் ஜெயலலிதா என்ன சொல்வார்? அவர்கள் சினிமாவில் நடித்த காட்சியில் வச்சு என்ன சொல்வார்? ஸோ அது வந்து அவங்க தொழில். சினிமாவில் ஒருத்தர் தம் அடிச்சாரு, சினிமாவில் நம்ம பார்த்துருக்குறோம். சினிமாவில் கொடூர வில்லனா இருந்த நம்பியார் வந்து குருசாமி. நம்பியாரை போன்ற ஒரு ஒழுக்கத்தை வந்து நீங்கள் திரை உலகத்திலே பார்க்க முடியாதுன்னு எல்லாரும் வியந்தாங்க. அவர் வந்து கொடூரமான வில்லன். அப்போ சினிமா வந்து அவருடைய தொழில். அந்த தொழிலில் அவங்க 1000 போன அவர் சரக்கு அடிப்பார், ஒரு சிறு குடிப்பார், போனார். அதெல்லாம் 1000 பண்ணல. அதில் ரஜினி சார் எவ்வளோ படத்தை சிறு குடிச்சிருக்காரு. அது எவ்வளோ பெரிய பிரச்சனைகளாக மாறிச்சு. அப்படி நீங்கள் எதுக்குன்னு செய்ய சினிமாவில் அவரது தொழிலை வச்சுக்கிட்டு நீங்கள் அந்த தொழிலை நீங்கள் வந்து அதை இழிவுபடுத்தி பேச முடியாது. தூய்மை பணியாளர் நீங்கள் என்ன சொல்வீங்க? அவருக்கு அவர் தொழில் இல்லையா? அந்த தொழிலை நீங்கள் எந்த தொழிலை நீங்கள் எப்படி இழிவுபடுத்துவீங்க? செருப்பு தைக்கிற நீங்கள் என்ன சொல்வீங்க? தொழிலை வந்து நம்ம அதை பேச முடியாது. அதாவது நடிப்பு அவருடைய தொழில். அதற்கு அவர் சம்பளம் வாங்குறாரு, பண்ணுறாரு. உடன்பாடு இருக்கிற பண்ணுறாரு, உடன்பாடு இல்லாத பண்ண மாட்டார். அதை நம்ம இழிவுபடுத்துறா ஏற்க முடியாது. அதுல குறிப்பா இன்னொரு வார்த்தையும் பயன்படுத்துறாரு சார். 50 வயதுல அவர் ஏன் அரசியலுக்கு வரணும்ன்றாரு. அதை எப்படி பாக்குறீங்க? எத்தனை வயசுனாலும் வரணும். எத்தனை வயசுல வரணும்னு ஏதாவது கணக்கு இருக்கா? அப்படியே மாத்தி திரு அண்ணாமலை வந்து 37 வயசுல ஏன் அரசியலுக்கு வந்தீங்கன்னு கேட்டிருந்தாங்கன்னா, நீங்க தான் கோயம்புத்தூர் காலேஜில் முடிச்சோடனே அப்படியே அரசியலுக்கு வந்துருக்க வேண்டியதானே? அதுக்கு எதுக்கு நீங்க வந்து அப்புறம் ஐஏஎம் போனீங்க, அதுக்கப்புறம் நீங்க எதுக்கு ஐபிஎஸ் ஆனீங்க, அதுக்கப்புறம் நீங்க எதுக்கு வந்து இன்டர்ன்ஷிப் எடுத்தீங்க, அதுக்கப்புறம் எதுக்குன்னு கேட்கலாம். எப்போனாலும் வரலாம். அதுல நான் வந்து குறை காணல. இப்ப தாவேக்கா வந்து இதுக்கு பதிலும் கொடுக்குறாங்க. நீங்க வந்து சரியா படிக்கல, நாகரிகமா பேசுறதுக்கு கத்துக்குங்க அப்படின்றதெல்லாம் சொல்றாங்க. ஆனா அடிப்படையில் அவங்க வைக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, மறைமுக கூட்டணியோட செயல்படுறாங்க. தாவேக்காவுடைய திரு ஆனந்த் அவர்கள் பெயர்ல வந்த அறிக்கை வந்து நியாயமற்றது. அது வந்து இந்த பி டீமாங்கிற சந்தேகத்தை உறுதிப்படுத்தக்கூடியது. திரு அண்ணாமலை நேற்று கொடுத்த பேட்டில் ஒரு விஷயத்த சொல்றார். திமுகவுடைய பி டீம் என்பதை உறுதியாக சொல்கிறேன். நான் அதை வேற வார்த்தை சொல்லியிருந்தேன். திமுகவுக்கு தான் தாவேக்காவால் லாபம். நான் அவர்கள் உருவாக்கியது இது, அவர்களுடைய பி டீம், அவங்களுக்காக கிளம்புறேன். அது என்னுடைய பாயிண்ட்ல. அது எனக்கு ப்ரூஃப் கிடைக்காது. எனக்கு ஒரு ஆதாரம் கிடைச்சா நான் அதையும் சொல்லுவேன். எனக்கு ஒன்றும் தேவையில்லை. எனக்கு ப்ரூஃப் கிடைச்சா நான் ரொம்ப தெளிவாக டே ஒன்லன்னு சொல்றது, தாவேக்காவுடைய துவக்கமே, தாவேக்காவுடைய செயல்பாடே திமுகவுக்கு லாபம். தாவேக்கா வந்து அதிமுகவுடைய பாஜக கூடிய இன்னும் பிற கட்சிகளுடைய கூட்டணி வச்சு திமுக எதிர்த்தாங்கன்னா அதுல ஒரு லாஜிக் இருக்கு. திமுக தோற்கடிக்க முடியும். திமுகவை தாவேக்காவால் தோற்கடிக்க முடியாதுன்னு குழந்தைக்கு தெரியும். அப்புறம் நான் தோற்கடிக்கிறேன்னு சொன்னா எதிர் ஓட்டுகளை பழக்கிறதா அதோட. அப்ப நம்ம வந்து சாதாரண உங்களுக்கு எனக்கு தெரியும் ஒரு அரசியல் கணக்கு திரு விஜய்க்கு தெரியாது நான் நினைக்கிறேன். ஹி இஸ் வெரி இன்டெலிஜென்ட். பிரசாந்த் கிஷோரை கூட்டு பக்கத்தில் வச்சுக்கணும் தெரியற அளவுக்கு அவர் தெரியாது அவருக்கு. அதற்கு முன்னாடி ஜான் ஆரோக்கியசாமி வச்சிருக்கிறாரு, ஒரு பழைய அரசியல்வாதி ஆனந்த வச்சிருக்கிறாரு, அதுபோக ஆதவர்ஜுனா வச்சிருக்கிறாரு. அப்படின்னா அவருக்கு தெரியாம இருக்குதா? அவருக்கு முழு விவரம் தெரியுது. ஆனா இதனுடைய பலன் வந்து யாருக்கு கிடைக்க போகுது? திமுக கிடைக்கும். இதை வந்து முதல் நாள் வந்து அவர் போட்டு இந்த மாதிரி பிரச்சனையாகிடுச்சு, அவங்க ரைடு போனாங்க, திமுக உண்மையை சொல்லணும்னு சொல்லும் போது மறுநாள் ஒன்று குத்துறாரு. தென்னை மரத்தில் ஒன்று குத்திட்டோமே, இன்னும் பனை மரத்தில் குத்தலையே அப்படின்னு ஒன்று இந்த பக்கம் மறுநாள் வந்து பிஜேபி எதுக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணுது? எல்லாரும் ஆர்ப்பாட்டம் பண்ணணும். தாவேக்கா ஏன் ஆர்ப்பாட்டம் பண்ணலன்னு யோசிச்சிருக்கணும். அதிமுக ஏன் ஆர்ப்பாட்டம் பண்ணலன்னு கேட்கணும். அது போல ஆர்ப்பாட்டம் பண்ற பிஜேபி நீங்க ஏன் பண்றீங்கன்னு கேட்குறீங்க. உங்களுக்கு புரியுங்களா? பிஜேபி எதுக்கு இருக்கு, என்ன இருக்கு? பிஜேபி அவங்களும் கூட்டுன்றார். அந்த அறிக்கையில ஒரு வரி திரு ஆனந்த் சொல்றாரு, என்ன நடவடிக்கை எடுத்தீங்கன்றார். உலகத்துல எந்த உலகத்துல இருக்கிறாரு? 3 நாள் ரெய்டு நடந்திருக்கு, 5ஆம் நாள் அறிக்கை கொடுத்துருக்காங்க. இன்னும் கோர்ட்டுக்கு போகணும், சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணணும், அவங்க பதில் சொல்லணும். தூக்குல போடுற விஷயமா இது? மறுநாள் கால என்கவுண்டர் சுடுற விஷயமா இது? ஜனநாயகம் இல்லையா? நாளைக்கு தாவேக்கா ஆட்சி வந்தா என்ன பண்ணுவாங்க? டாஸ்மாக்ல முதல் நாள் ரெய்டு, மறுநாள் 18 பேருக்கு தூக்கு. அப்படிதானா? நான் சொன்ன உங்களுக்கு புரியுதா? நான் சொல்ல புரியுதா? There should be a democratical process. ஆமாவா இல்லையா? எதிரியாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அவர் வீட்டில் ரெய்டு நடக்குது. அப்ப அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும்ல. இப்போ உங்க வீட்டில் ரெய்டு வந்திருக்கு, 10 லட்சம் ரூபா காசு எடுத்துருக்கோம், 10 லட்சத்துக்கு கணக்கு சொல்.
கணக்கு நீதிமன்றம் சொல்லு, நீதிமன்றம் முடிவு எடுக்கட்டும், விடுதலையாக சிறைக்கு போ, ஏதாவது வரணும்ல. 10 லட்சம் எடுத்துட்டேன் போடுற தூக்கல, அப்படியா பண்ண முடியும்? அறிக்கை கொடுத்த இடி அறிக்கை கொடுத்த மறுநாள் பிஜேபி ஆர்ப்பாட்டம் பண்ற அன்னைக்கு தாவேக்கால அறிக்கை கொடுக்குறாங்க. இடி என்ன நடவடிக்கை எடுத்திருக்குன்னு எனக்கு புரியவே இல்லை. ஏற்கனவே உறங்கி கிடந்த ஒரு எஃப்ஐஆரை எழுப்பி வச்சு இவங்க வந்து ரைடு போய் அதில் வந்து ஆக்ஷன் எடுத்து 1000 கோடி ரூபாய் வரைக்கும் முறையிடுறதுக்கான ஆதாரம் கையில் இருக்குன்னு சொல்றவங்கள இடி என்ன நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்கிறார். நடவடிக்கை எடுக்கவில்லை என்றார். இது உங்களுடைய மறைமுக ஆட்டம் என்றார், உங்களுடைய கண்ணாமூச்சி ஆட்டம் என்றார், நீங்க உள்குத்துண்டார். அப்ப என்ன கணக்கு? ஐயோ திமுக சொல்லிட்டோமே, நம்ம மக்கள் தப்பா புரிஞ்சிடுவாங்களே, அப்ப பிஜேபி சொன்னா தான் நம்ம பாலிசி ஒத்துரும். தென்னை மரத்தில் ஒரு குத்து, பனை மரத்தில் ஒரு குத்து. பட் அதுல ஒரு பாயிண்ட் இருக்கு அப்படின்றத மென்ஷன் பண்றாங்க சார். ஏன்னா இடியை கையில வச்சிருக்கிறது மத்தியில் ஆளக்கூடிய பாஜகவா இருக்கு. அந்த பவரை கையில வச்சுக்கிட்டு அது மூலியமாவே அவங்க ஆக்ஷன் எடுத்துட்டு போலாமே. தமிழ்நாட்டில் எதுக்கு இந்த நாடகத்தை போடுறீங்க அப்படின்றது தான். இடிக்கு என்ன ஆக்ஷன் இருக்குன்னு சொல்லணும். டாஸ்மாக் கடையில 3 அதிகாரமா என்ன அதிகாரம் இருக்கு விசாரிச்சு அதுல என்ன நடக்கும். டாஸ்மாக் கடையில ஈடியால 3 சார் நாளைக்கு வந்து 1000 கோடி ரூபாய் முறைகேடு நிரூபணம் ஆயிடுச்சு சார். சரிங்களா, முறைகேடு நிரூபணம் ஆயிடுச்சு. டாஸ்மாக் கடையை மூட முடியுமா ஈடியால? நல்லா புரியுது. சட்டம் கொஞ்சமாவது படிங்க, இல்லாட்டி படிச்சவங்க கேளுங்க. நிரூபணம் ஆயிடுச்சுன்னே நான் சொல்றேன். நீதிமன்றம் ஆமாஞ்சிருச்சு, என்ன பண்ண முடியும்னு கேட்குறேன். உங்களுக்கு புரியணும்ல. சொத்து இப்ப வந்து திரு சங்கருடைய சொத்தை முடக்கி வச்சாங்க இடி வேற ஒரு வழக்குல. சரிங்களா, ஒரு காப்பிரைட் கேஸ்ல முடக்கி வச்சாங்க. அது நீதிமன்றம் போய் விடுதலை வாங்கிட்டு வந்தார். அந்த முடக்குன செல்லார் வாங்கிட்டு வந்தார். புரியுங்களா. சசிகலா உட்பட பல பேருடைய சொத்துக்கள் முடக்கி, ஆராசா உட்பட ஜெகத்ரட்சன் உட்பட பல பேரோட சொத்தை முடக்கி இருக்காங்க. கார்த்திக் சிதம்பரம் உட்பட பல பேரோட சொத்தை முடக்கி இருக்காங்க. அவங்க நீதிமன்றம் போகணும். அப்ப அவர்கள் என்னென்ன வாய்ப்புகள் கிடைக்குதோ, என்னென்ன ரூட் கிடைக்குதோ, அது திரு ஆராசாக்கு போனது வந்து அவர் சொத்தை விடுவிக்கல. புரியுங்களா. ஜெகத்ரட்சனுக்கு போனது சொத்தை விடுவிக்கல. திரு சங்கருக்கு டைரக்டர் சங்கருக்கு போனது விடுவிச்சிட்டார். அப்ப எங்கெங்க எந்தெந்த ஆதாரம் இருக்குதோ அவங்கவுங்களோட வாய்ப்புகள் எப்படி அவங்க செயல்படுறாங்க. என்ன ஆக்ஷன் எடுக்கணும்? இவங்க ஈடிக்கு என்ன ஆக்ஷன் எடுக்கணும் உங்களுக்கு தெரியுமா? நான் ஏற்கனவே சொன்னேன், ஏற்கனவே ஒரு ஸ்டேட் எஃப்ஐஆர் இல்லாமல் இவங்களால உள்ளே போக முடியாதுன்ற ஒரு ஏற்கனவே ஒரு எஃப்ஐஆர் இருந்தால் அதான் சட்டம். நீ இத்தனை நாள் என்ன பண்ணுறதுன்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு எஃப்ஐஆர் பிடி பண்ணணும்ல. அந்த எஃப்ஐஆர்ல ரூட் இருக்கணும்ல. இவங்க உள்ள செயல்படுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கணும்ல. அப்ப என்ன நடவடிக்கை எடுத்தாங்கன்னு கடையை மூடிட முடியுமா? கழுத்தை நிறுத்திட முடியுமா? இடி வந்து திமுக ஆட்சியை கலைத்து விடுவேன்னு சொல்ல முடியுமா? என்ன ஆக்ஷன் பார்க்குறீங்க? மத்திய அரசு கையில் வச்சிருக்கு. மத்திய அரசு அவங்களுடைய ஏவல் துறையா இவங்க மற்றவங்க நடத்துற மாதிரி நடத்தணுமா? அப்படியே மாற்றி கேட்குறேன். அவர்கிட்ட தான் இவ்வளோ பெரிய தொண்டர்கள் இருக்காங்களே. டாஸ்மாக் கடையை பூரா மூணா என்ன உங்கள்ட்ட தொண்டர்கள் இருக்காங்கல்ல, அப்படி சொல்ல முடியுமா? ஆளாளுக்கு சட்டத்தை கையில் எடுக்க முடியுமா? அப்ப ஈடியாக இருந்தாலும் சிபிஐ தான் சட்டப்படி செயல்படணும். அவங்களுக்கு அதிகார வரம்புக்கு உட்பட்டு செயல்படணும். அவங்களை அதிகார வரம்புக்கு மீறி செயல்பட நீங்களே சொல்வீங்களா? மத்திய அரசு உங்கள்ட்ட தான் பவர் இருக்கு அப்படின்னு பவர் கலைச்சிருவா. காங்கிரஸ் கவர்மெண்ட் அவ்வளவு கலைச்சாங்க. காங்கிரஸ் பத்தி ஒரு வார்த்தை பேச சொல்லுங்க. 90 முறைக்கு மேல அரசமைப்பை திருத்தினது, 100 முறைக்கு மேல ஆட்சியில கலைச்சது காங்கிரஸ். காங்கிரஸ் பத்தி ஒரு வார்த்தை பேச சொல்லுங்க. அவங்க ஆட்சியை துஷ்பிரயோகம் பண்ணிருக்காங்க. பிஜேபி ஒரு முறை கூட பண்ணல. அவங்கள நீங்க என்ன சொல்வீங்க? இப்போ டிவிகே வந்து டிவிகேனால திமுகவுக்கு தான் வந்து பலன் அதிகம்னு நீங்களே சொல்றீங்க சார். ஆனா வெளியே வந்து பொதுவா வந்து மேலோட்டமா சொல்லப்படுற கருத்து என்னன்னா, டிஎம்கேவோட ஒரு காப்பியா இருக்காங்க டிவிகே. அப்படிங்கும் போது அவங்களோட ஓட்டை இவங்க ஸ்பிளிட் பண்ணி இவங்க தானே வாங்கினா அது டிஎம்கேக்கு பாதகமா? டிஎம்கேவுடைய ஓட்டு ஓரளவுக்கு ஸ்பிளிட் ஆகும். எல்லாருடைய ஓட்டு ஸ்பிளிட் ஆகும். ஒரு புது கட்சி என்ன பலன் டிஎம்கே? அதான் ஒரு கட்சி புதுசா உதயமாகும் போது எல்லார்ட்ட ஓட்டு. திரு ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு கட்சியை பதிவு பண்ணி வச்சுட்டு கட்சி ஆரம்பிக்கப்படுன்னு சொன்னார். அந்த கட்சியை தன் பேர்ல பதவி செஞ்சு வச்சிருந்த தூத்துக்குடி மாவட்ட ரஜினி ரசிகர் மன்ற தலைவர் கட்சி ஆரம்பிக்கல தலைவர்ன உடனே அவர் டிஎம்கே சேர்ந்துட்டார். உங்களுக்கு புரியுதா? அப்ப ரஜினி கட்சி ஆரம்பிச்சிருந்தா அவர் ரஜினி கூட இருந்திருப்பார். கட்சி ஆரம்பிக்கல, அவருக்கு பிடிச்ச ஒரு கட்சியோட போயிட்டார். அப்ப எல்லாருக்குமே ஒரு பங்களிப்பு இருக்கும். அப்ப எல்லாருடைய ஓட்டும் சேதாரமாகும். பிஜேபி ஓட்டும் சேதாரமாகும் விஜய் கட்சினால. புரியுதா? ஏடிஎம்கே விஜய் நான் ஏற்கனவே நாம் தமிழருடைய ஓட்டு ஓரளவுக்கும், விடுதலை சிறுத்தைகளுடைய ஓட்டு பெருமளவுக்கும், பாட்டாளி மக்கள் கட்சியுடைய ஓரளவு சிறிதளவுக்கும் இப்படி வேற வேற அளவுல மாறும். இதுதான் அதிகமா டேமேஜ் ஆகுது. அதை தவிர இப்ப பிஜேபில இருந்தே வந்து ஒருத்தர் அங்க போயிடுவாரு. நம்ம ஏடிஎம்கேல இருந்தே நிர்மல்குமார் போயிட்டாரு. உங்களுக்கு புரியுங்களா? வேற வேற கட்சியில இருந்து வேற ஒரு ஆள் போவாங்க. அதுல நடக்கிறதா செய்யும். அப்படி திமுகவுடைய ஓட்டும் சிதறும். ஆனா பெரும்பான்மையான இழப்பு என்ன? திமுகவுக்கு மாற்றாத்தானே இவர் சொல்றாரு. திமுக தப்பு, திமுக ஒழிப்பேன், திமுக ஆட்சி அகற்றுனா தான் 2026 வெற்றி தான் இழக்கின்றாரு. அப்படிதான் ஏற்கனவே 4 பேர் இருக்கிறாங்கல்ல. அப்ப திமுகவுடைய எதிர்ப்பு ஓட்டு தானே பிளவுபடும். திமுகவுடைய ஓட்டு சிதறும், திமுக எதிர் ஓட்டு பிளவுபடும். தொல் திருமாவளவன் அவர்கள் வந்து இந்த போராட்டத்தை நாங்க வரவேற்கிறோம் அப்படின்றது சொல்றாரு. அதே சமயத்துல அவங்க ஆளக்கூடிய மாநிலங்களே இதை செயல்படுத்தணும், உண்மையா இருந்தா நாங்க ஆதரவு தரோன்ற மாதிரி 2 விதமாவே பேசுறாரு. இதுல திருமாவளவன் அவர்கள் வந்து அண்ணாமலைக்கு மெசேஜ் அனுப்பல, திமுகவுக்கு மெசேஜ் அனுப்புறாரு. ஓகே, அதுதான் யாருக்கான சிக்னல்? அதுதான் சொல்லுவாரு. அவர் வந்து நைஸா எப்படி போடுறாருன்னு, அவர்களுடைய மது எதிர்ப்பு போராட்டம், மது ஒழிப்பு போராட்டம், அவங்க மது ஒழிப்பு போராட்டமே நடத்தல.
அதை நல்லா புரிஞ்சுக்கணும். குஜராத் மாடல்னு சொல்லுவாங்க. குஜராத்ல தான் மது ஒழிப்பு இருக்கு. பிஜேபி மற்ற மாநிலங்களில் மது ஒழிப்பு இருக்கா? மகாராஷ்டிராவில் மது இல்லையா? இப்போ டெல்லியில் ஆட்சி பிடிச்சிருக்காங்களே மது இல்லையா? ஹரியானாவில் மது இல்லையா? புரியுங்களா? அவங்க கூட்டணி ஆட்சியா இருக்கக்கூடிய பீகார்ல மது இல்லை, அவங்க ஆட்சியில பங்கு வைக்கிறாங்க, அங்க மது கிடையாது. அவங்க ஆட்சி ஆடக்கூடிய குஜராத்ல மது கிடையாது. இந்த 2 இடத்துல தான். புதுச்சேரியில் கூட்டணி ஆட்சி இருக்கே, மது இல்லையா? புரியுங்களா? அவர்கள் எதிர்க்கிறது மதுவை அல்ல, பூரண மது ஒழிப்பு அவருடைய விருப்பம். இந்த போராட்டம் மது ஒழிப்புக்கு அல்ல. இந்த போராட்டம் மதுக்கடைகள் நடந்த முறைகேடு தொடர்பானது. அண்ணன் நைஸா ஒரு ட்விஸ்ட போட்டுட்டு மது ஒழிப்புக்கு ஆதரவாக என்றால் நாங்களும் அவரை வரவேற்கிறோம். அவங்க மது ஒழிப்புக்கு போராட்டம் நடத்தலையா? உங்களுக்கு புரியுங்களா? நைஸா இருந்து போறாரு. அப்புறம் அடுத்தவர் என்ன சொல்றாரு? இந்த மெசேஜ் யாருக்குன்னு உங்களுக்கு கன்ஃபியூஸ் வந்துச்சுல இப்ப, அதுக்காக தான் அடுத்தவர் என்ன பண்றாரு? ஆனால் இது அரசியலுக்காக என்றால் அதை நாங்கள் வரவேற்க மாட்டோம். அப்ப என்ன மெசேஜ்? முதல்வர்ல நான் வரவேற்கிறேன்னு சொல்ல மூலமா திமுக பாருங்கண்ணே, நீங்க என்ன சொன்னாலும் சரின்னு சொல்லிட்டு முடியாது, நமக்கு டிமாண்ட் ஆஃபர் ஏகப்பட்டது இருக்கு, பாத்துக்காங்கன்னு நாங்க ஒரு மெசேஜ் போறாரு. அவ்வளவுதான். அவர் ஒரு மது ஒழிப்பு மாநாடு நடத்தினார்ல, அது மாதிரி தான். பாஜக வந்து இது ரொம்ப தீவிரமா இந்த போராட்டத்தை கையில் எடுக்கிறாங்கன்னு பாக்குறோம். ஆனா எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக இன்னும் அது களத்துல இறங்கி இந்த அளவுக்கு வீரியத்தை காட்டல அப்படின்னு பாக்குறீங்களா? என்ன செய்யணும்? அவங்க வந்து ஏடிஎம்கே ரொம்ப 4 வருஷமாவே அவங்க வந்து ஒரு ஆச்சரிந்த எதிர்கட்சியா செயல்படல. 4 வருஷமாவே அவங்க ஒரு லோ ப்ரொஃபைல்ல தான் போயிட்டு. இது முழிச்சுக்க வேண்டிய டைம் இல்லையா சார்? லேட்டா பெட்டர் லேட் தென் நெவர் நான் சொல்லுவேன். நான் வந்து தாமதமாக வந்துட்டா பரவாயில்ல, இல்லாம போறதுக்கு. திமுக ஆகச்சிறந்த எதிர்கட்சியா எப்பயுமே இருக்கும். திமுக வந்து 2 எம்எல்ஏ கொண்ட கட்சியா இருந்தாலும் சரி, அது வந்து 99 எம்எல்ஏ கொண்ட கட்சியா இருந்தாலும் அவங்க எதிர்கட்சியில அவங்க அடிச்சுக்க ஆளே கிடையாது, பின்னி படல் எடுப்பாங்க. அந்த இடத்த வந்து அதிமுக தவற விடுது. அதனால தான் பிஜேபி போன்ற கட்சிகள் வளருது, நாம் தமிழர் போன்ற கட்சிகளுக்கு அங்கீகாரம் கிடைக்குது, தாவேகா போன்ற கட்சிகள் முளைக்குது. அப்ப இவங்க விட்ட இடத்துல தான் அவங்க பிடிக்கிறாங்க. நான் ஏற்கனவே பல இடத்துல சொன்னேன், இன்னைக்கு பிஜேபிக்கு ஒரு 8% ஓட்டு இருக்குன்னு மட்டும் வச்சிருக்கேன். 18 10 கட்சிகளுக்கு 8 மட்டும் வச்சிருக்கேன். தாவேகா 8 வாங்கி ப்ரூவ் பண்ணிருக்கு. சாரி, நாம் தமிழர் 8 வாங்கி ப்ரூவ் பண்ணிருக்கு. தாவேகாக்கு ஒரு 8 கிடைக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த மூவெட்டா 24 யாருக்கு போயிருக்கணும் நியாயமா? திமுக சரியில்லைன்னா யாருக்கு நியாயம்? நேரா போயிருக்கணும். இந்த 24% அங்க போயிருக்கணும். இன்னைக்கு ஏடிஎம் கிட்ட 20% தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. வெறும் 20. இந்த 24 உள்பட 44% தனியா இருந்திருக்கணும். உங்களுக்கு புரியுங்களா? ஏடிஎம்கே சரியில்லைங்கிற எண்ணத்துல தான் இதெல்லாம் வெளியே போகுதுன்னு நான் சொல்ல வரேன். அப்ப இந்த இடத்த பிடிச்சிக்க வேண்டியது ஏடிஎம்கே. நான் என்ன சொன்னேன், வெள்ளம் உள்பட பல பிரச்சனைகள் அவங்க அப்படியே அமைதியா இருந்தாங்க. ஒரு 2 அறிக்கை வருது, 2 ட்வீட் போடுறது, ஒரு பிரஸ் மீட் கொடுக்குறது. திமுக வந்து ரோட்டை ஆட்டி இருக்கும், தமிழகம் ஸ்தம்பிச்சிருக்கும். 100 போராட்டங்கள். அவங்க ரயில் மறியல் பண்ணதை மறந்துட்டாங்க. 2017 காவிரி பிரச்சனை எல்லாம் 2017 அந்த கூட்டணி எவ்வளவு ஒருங்கிணைந்து போராடினாங்க. அப்படி நடத்திருக்காங்களா? நடத்தினா அவங்களுக்கு லாபம். நடத்துறாங்க, நடத்தாம போறாங்க, எனக்கு ஒண்ணும் இல்ல. அதான் அந்த இடத்தை தான் மத்தவங்க பிடிச்சுக்கிறாங்கன்ற. இப்ப இந்த போராட்டத்தை பிஜேபி முன்னெடுத்துருச்சுனால இதை காப்பி பண்ண மாதிரி. அப்ப வேற ஏதாவது போராட்டத்துக்கு காத்திருப்பாங்க, இல்லாட்டி முன்னெடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதே போக்கு அதிமுக கடைபிடிச்சா கிட்டத்தட்ட தமிழகத்தில் எதிர்கட்சி நாங்க தான் அப்படின்றத வந்து நிரூபிக்கிறதுக்கு தான் பாஜக போராடுதான். இன்னைக்கு தேதிக்கு அவங்க அப்படி இல்லை. அவங்க திமுகவை எதிர்க்கிறதுல நாங்க உறுதியா இருக்கிறோம்னு காட்டுறாங்க. அவங்க நாளைக்கு அலையன்ஸ் எல்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குனால அவங்க அதிமுகவை சீண்ட மாட்டாங்க. இந்த டாஸ்மாக் விவகாரம் 2026 எவ்வளவு பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணுன்றது மட்டும் இவங்க எவ்வளவு தூரம் எடுத்துட்டு போறாங்களோ அதை பொறுத்து. இன்னைக்கு ஆக்டிவா இருக்கிறவங்க 2026 பிப்ரவரியிலே இதே ஆக்டிவ்னஸோட இருப்பாங்களான்னு சொல்ல முடியாது. இந்த பிரச்சனையில் அரசியலில் 100 பிரச்சனை கிடைக்கலாம். இந்த பிரச்சனை நான் இந்த பிரச்சனை வேணும்னு நினைக்கிறேன். இது மூலமா ஒரு விடிவு காலம் பிறந்து மதுவுக்கு ஒரு கட்டுப்பாடு, மதுவுக்கு ஒரு தட்டுப்பாடு, மதுவுக்கு ஒரு 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 கடைகள் மூடல் மாதிரியான விஷயங்கள் நடக்கும்னு இது ஒன்று ஆரம்பிச்சு ஒன்று போய் முடியும்ல, அப்படி நான் முடியும்னு ஆசைப்படுறேன். அதனால எனக்கு இந்த பிரச்சனை வந்து எனக்கு வந்து மகிழ்ச்சி தான். இந்த பிரச்சனை எழுப்பப்பட்டது ஒரு மகிழ்ச்சி தான். அது வந்து ஒரு முற்றுப்புள்ளி எங்கேயாவது ஒரு இடத்துல கிடைக்குமா அப்படிங்கிறக்கா நான் பார்க்குறேன். ஆனால் 2026 மேலே அவங்க இந்த பிரச்சனை வச்சுப்பாங்களா, வேற ஏதாவது பிரச்சனை வச்சிருப்பாங்களா, என்ன அரசியல் பண்ண போறாங்கன்னு எனக்கு தெரியும். பொறுத்திருந்தா. ரொம்ப நன்றி. MCR Pure Cotton Club, formals and casual shirts. Velamal feels proud to honor the physical education teachers with 5 cars and 15 lakhs. உனக்கு இந்த குழந்தை வேணுமா? நீ ஏன் மனுவை கல்யாணம் பண்ணிக்க கூடாது? விடிஞ்சா அந்த பொண்ணுக்கு வேற ஒரு பையன் நிச்சயதார்த்தம்.